வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஆரோக்கியமான சளி இருமலை சரி செய்யக்கூடிய தூதுவளை ரசம் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு தூதுவளையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இலையில் 2 பக்கம் முள் இருக்குங்க, அதனால் பார்த்து வாஷ் பண்ணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தூதுவளையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இலையை பச்சையாக போட்டு கூட வைக்கலாங்க, ஆனால் நம்ம குட்டீஸ் தான் கொஞ்சம் டேஸ்ட் மாறினாலே சாப்பிட மாட்டாங்களே, அதனால் இப்படி செய்யலாம். இப்போ இலை நல்லா வதங்கிருச்சுங்க, இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மல்லி, 2 வரமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதையும் அந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்து அதையும் 1 நிமிஷம் வதக்கிட்டு பவுலில் மாற்றிக்கலாம். கடைசியாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க, இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் கொதி வர வரைக்கும் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆனதும் பச்சை வாசனை போய் நல்லா நுரக்கட்டி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் நல்ல ஆரோக்கியமான தூதுவளை ரசம் ரெடி. இதை சூப் மாதிரி குடிக்கலாம், இல்லை சாப்பாட்டில் நிறையா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சளி இருமல் இருந்த இடமே தெரியாமல் ஓடிடும். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபி வேணும்னா கொங்கு ரெசிபி பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ், குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.